Hello students, welcome back to my channel. 10th standard mathematics public exam 2025 2025 public examல 5 மார்க்ல 50 out of 50 மொத்தம் வந்து நீங்க 10 5 மார்க் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ 10 5 மார்க் அட்டெண்ட் பண்ணி 50 out of 50 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சீங்கன்னா 9 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடுவீங்க, 45 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அப்ப இன்னும் ஒரு 5 மார்க் எப்படி அப்படின்னா அதுதான் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் 8 யூனிட்டுக்குமே கடைசியில யூனிட் எக்ஸசைஸ் இருக்கும். அதை நீங்க ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க கம்பல்சரி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூனிட் எக்ஸசைஸ் படிச்சிருங்க. அதை தாண்டி கேட்கக்கூடிய 9 5 மார்க்குமே இப்போ நான் சொல்ற கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வரும். இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் வராது. ஸோ இதை நல்லா படிச்சுங்க. எந்தெந்த யூனிட்ல எத்தனை 5 மார்க் கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்டிகுலரா இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிச்சா போதும் 9 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறத நான் 8 சாப்டருக்கும் கொடுத்துருக்கேன். பட் இதுல மினிமம் சாப்டர்ஸ் நீங்க எது படிச்சா போதும் அப்படிங்கறத நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ அகைன் சொல்றேன், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் பி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, சாரி ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வர கொஸ்டின் கம்பல்சரி ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வேற இங்கே ஏதாவது கொடுத்துட்டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 2 அந்த மாதிரி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரோ டயக்ராம், கிராஃப், பாயிண்ட், அந்த ஆர்டர் பேர் அந்த மாதிரி வச்சு வருது. இந்த 3 டைப்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். இன்னொரு டைப் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல காம்போசிஷன், எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹச், அந்த டைப். எக்ஸசைஸ் 1.1ல 6 7 மட்டும் பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.3, எக்ஸசைஸ் 1.4 2ல 1.4, எக்ஸாம்பிள் 1.18 1.11, எக்ஸசைஸ் 1.4ல 2 9 10, அடுத்தது எக்ஸாம்பிள் 1.23 1.24, எக்ஸசைஸ் 1.5ல 8 and 5. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கங்க. 2 5 மார்க் முழுசா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து 10 மார்க் ஈஸியா சொல்ல வாங்கிடலாம். நல்லா கேட்டுங்க, 10 மார்க் 2 5 மார்க் கேட்கறாங்க இந்த யூனிட்ல பாத்துக்கோங்க. அடுத்தது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இதுல இந்த 5 பிளஸ் 55 பிளஸ் 555 அந்த மாதிரி ஒன்று, அதே மாதிரி 3 பிளஸ்லையும் 0.4 அதை வச்சு 3 வரும். ஸோ இதுல இருந்து ஒரு கம்பல்சரி கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த HCF, ஸோ இதுல இருந்தும் கம்பல்சரி கேட்க சான்சஸ் இருக்குது. எதாவது இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அப்புறம் சம் ஆஃப் த என் டர்ம்ஸ் அது எல்லாமே. ஸோ எக்ஸசைஸ் 2.1ல 6th கொஸ்டின், 2.2ல 4th கொஸ்டின், 2.5ல 7 10 11 12 14, 2.6ல 7 9 11 12 இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.6 2.28 2.9 சாரி 2.29 2.30 2.34 2.36 2.38 2.39 2.37. அடுத்தது எக்ஸசைஸ் 2.7ல 9 12. அடுத்தது 2.8ல அந்த டிவிசிபிள் பை 8 டிவிசிபிள் பை 9 அந்த மாதிரிலாம் வரும்ல, டிவிசிபிள் பை 7 அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2.9ல 3 6 7, எக்ஸாம்பிள் 2.43 44 51 56 58 இதெல்லாம் பாத்துக்கோங்க. 2 5 மார்க் ஈஸியா இதுல இருந்து ஒரு 10 மார்க். நீங்க சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 5 மார்க் 20 மார்க் 4 5 மார்க் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன 9ல 4 முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 5 தான். ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 3 3 5 மார்க் முழுசா நீங்க 15 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 2 பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரால இருந்து, 1 பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேட்ரிக்ஸ் அணிகள்ல இருந்து கேட்பாங்க. அணிகளை பொறுத்தளவுல இந்த AB the whole transpose equal to B transpose A transpose இந்த மெத்தடு. அப்புறம் A equal to ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சம்திங் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இங்க வந்து A ஸ்கொயர் 7I2 அந்த மாதிரி ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம், O2ன்னு சொல்லுவோம்ல, 0 மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மெத்தட்ல வந்து ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க. மேட்ரிக்ஸ்ல கேட்டா இது 2ல இருந்து ஏதாவது ஒன்று. அப்புறம் அல்ஜிப்ரால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருபடி சமன்பாட்டின் அந்த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணோம்ல, x2x ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி. அடுத்தது x பவர் 4, ஸோ இதை வச்சு அந்த வர்க்கமூலம் கண்டுபிடிப்போம்ல, டானா வகுத்தல் போட்டு வர்க்கமூலம். ஸோ அந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. அதுல m இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்றது. ஸோ அந்த மெத்தட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க என்னன்னு பார்க்கலாம். சாப்டர் 3ல
எக்ஸசைஸ் 3.1ல 1 2 3 4 5 எக்ஸசைஸ் 3.2ல ஃபுல்லாவே பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸசைஸ் 3.5ல 3 4 5 எக்ஸசைஸ் 3.6ல 5 6 7 8 எக்ஸசைஸ் 3. இது எக்ஸாம்பிள் முடிச்சிடுறேன் எக்ஸாம்பிள் 3.3 ல இருந்து 3.9 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9 அடுத்தது எக்ஸசைஸ் 3. எக்ஸாம்பிள் 3.10 11 18 30 31 32 35 42 43 45 46 46 71 ல இருந்து 73 இது வந்து மேட்ரிக்ஸ் உள்ளது ஓகேங்களா சோ இது நல்லா பாத்துக்கங்க அடுத்தது எக்ஸசைஸ் 3.8 ஃபுல்லாவே பாத்துக்கங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் 3.11ல ஃபர்ஸ்ட் 3.13ல 3 4 5 3.14ல 2 3 4 6 3.19ல 11 12 13 15 இல்லது 5 அதெல்லாம் பாத்துக்கங்க இதுதான் சோ சாப்டர் 3ல 15 மார்க் மொத்தம் உங்களுக்கு 10 20 35 மார்க் 7 5 மார்க் இப்பவே அட்டெண்ட் பண்ணிட்டீங்க வெறும் 3 சாப்டர் படிச்சு சோ இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈஸியா 30ல இருந்து 35 மார்க் வெறும் 3 சாப்டர் இருந்து மட்டும் 5 மார்க் மட்டும் படிச்சா வாங்கிடுவீங்க இது போல 2 மார்க் படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா அப்ப வெறும் 3 சாப்டர் உள்ள 5 மார்க் படிச்சாவே நீங்க பாஸ் மார்க் இது போக அப்படியே 4th சாப்டர்ல 4 தியரம் தான் தேல்ஸ் தியரம் பித்தாகரஸ் தேற்றம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கோண இருசம வெட்டி தேற்றம் இந்த 3 தியரத்தை படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் அப்ப 40 மார்க் 35ல இருந்து 40 மார்க் வெறும் 4 சாப்டரோட 5 மார்க் படிச்சீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க 40 மார்க் இது போக ஒன் வேர்டு நல்லா படிச்சீங்க அப்படின்னா 14ல ஒரு 10 புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 55 இது போக இன்னும் 5 மார்க் இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு 40 மார்க் தானே அட்டென்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்க சோ இது இன்னும் ஒரு 2 ஈஸியான யூனிட்லாம் சொல்றேன் அதை கேட்டுக்கோங்க சாப்டர் 5 அதுல இந்த நாற்கரத்தின் பரப்பு இருக்குல்ல இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் குவாட்ரிலேட்டரல் நாற்கரத்தின் பரப்பு அந்தது அதுல ஒரு क्वेश्चन இருக்கும் 28 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிடுவாங்க சோ அதோடைய பாயிண்ட் சம்திங் ஏதோ 7, x அந்த மாதிரி k அப்படி கொடுத்துருப்பாங்க k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் சோ அந்த மாதிரி இது அந்த நாற்கரத்தின் பரப்பும் முக்கோணத்தின் பரப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஒரு தளத்தில் அமையும் என நிறுவுதல் கோலீனியர் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் 5ல 2 5 மார்க் கேட்பாங்க பாத்துக்கோங்க 5.1 எக்ஸசைஸ் 5.1ல 5 6 7 10 exercise 5.2ல 10 11 12 exercise 5.3ல 9th question exercise 5.4ல 7 to 12 7 8 9 10 11 12 அடுத்தது எக்ஸாம்பிள் 5.6 5.4 5.7 5.16 5.22 5.24 5.25 5.28 5.36 இதெல்லாம் பாத்துக்கோங்க அடுத்தது சாப்டர் 6ல 2 5 மார்க் கேக்குறாங்க சோ இதுதான் நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க ஏன்னா ட்ரிகனாமெட்ரி முடிஞ்சா பாருங்க இல்ல அப்படின்னா இதை நீங்க விட்டுருங்க ஒருவேளை வந்து உங்களால முடியல அப்படின்னா தயவு செஞ்சுட்டு வந்து விட்டுருங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஒரு லக்கு சப்போஸ் இதுல இருந்து கம்பல்சரி கேட்கலாட்டி நீங்க சென்டம் டெஃபினெட்லி எடுக்கலாம் இதுல கம்பல்சரி கேட்டாங்க அப்படின்னா தான் சென்டம் வாய்ப்பு மிஸ் ஆகும் அப்பவுமே யூனிட் எக்ஸசைஸ்ல தான் மேக்ஸிமம் கேட்பாங்க யூனிட் எக்ஸசைஸை நல்லா பாத்துக்கோங்க இல்ல எனக்கு சென்டம் ஆசை இல்ல ஒரு 90ல இருந்து 95 மார்க் வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாப்டரை ரொம்ப எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க தைரியமா விட்டுறலாம் ஓகே என்னன்னு நான் சொல்லிடுவேன் இம்பார்ட்டன்ட் 6.1ல 8 10 6.2 6.3 6.4 இந்த 3 எக்ஸசைஸ்மே ஃபுல்லா பார்க்கணும் எக்ஸாம்பிள் 6.17 21 22 23 25 27ல இருந்து 33 பாத்துக்கங்க சாப்டர் 7 மென்சுரேஷன் 2 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அளவியல் அதுல ஃபார்முலாஸ் ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க அதுல உள்ள அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கங்க ஓகேங்களா சோ 7. எக்ஸசைஸ் 7.1ல 1 2 3 4 5 6 8 exercise 7.2ல 1 2 3 4 9 10 exercise 7.3ல 1 2 4 5 exercise 7.4 ஃபுல்லாவே வித் எக்ஸாம்பிள்ஸோட பாத்துக்கங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கு பொறுத்தளவுல 7.1 7.7 7.11 7.14 7.17 7.22 7.23 7.24 7.24ல இருந்து 27 24 25 26 27 இதெல்லாம் பாருங்க சாப்டர் 8ல 2 5 மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல்ல இருந்து ஒரு 5 மார்க் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க ஓகேங்களா புள்ளியியலை பொறுத்தவரை இது சிக்மா ஸ்கொயர்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் ஃபைண்ட் பண்றது ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க 2 மார்க் பொறுத்தவரை ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கேட்பாங்க எக்ஸசைஸ் 8.1ல 5 7 10 12 6 8.4ல சாரி exercise 8.1ல 5 7 10 12 6 example 8.4 8.5 8.6 8.7 8.10 exercise 8.2ல 5 6 இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க படிக்க போறது
ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை P of A யூனியன் B யூனியன் C வச்சு ஒன்று வரும். இதே P of A யூனியன் Bனா P of A plus P of B minus P of A into section B. இது A யூனியன் B வச்சு வரும். இதுல இருந்து தான் மேக்ஸிமம் டைப் கேட்பாங்க. அப்புறம் இப்போ ஒரு டயஸ் இருக்குது, அது 2 டைம்ஸ் வந்து நீங்க டயஸ் பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி இது கேட்பாங்க, அதெல்லாம் பாத்துங்க. எக்ஸசைஸ் 8.3ல 7, 8, 9, 12, 13, எக்ஸாம்பிள் 8.19, 24. எக்ஸசைஸ் 8.4ல 6, 7, 8, 10, 11, 13, எக்ஸாம்பிள் 8.27, 28, 30, 31. ஸோ இதுதான் நீங்க படிக்க வேண்டியது. இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நீங்க வந்து படிக்கணும்னு சொல்றேன். சாப்டர் 1 2 5 மார்க் 10 மார்க், சாப்டர் 2 2 5 மார்க் 10 மார்க், சாப்டர் 3 3 5 மார்க் 15 மார்க். இப்பவே வந்து 35 மார்க் வந்துருச்சு. தியரம்ஸ் ஒரு 40 மார்க், இது விட்டுருங்க. இதோட இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஃபைன் பண்ணல, நாற்கரத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு, கோலினியர், இதை மட்டும் பாத்துக்கோங்க. அந்த டைப்ல உள்ள எல்லாத்தையுமே அது மட்டும் பார்த்தா போதும். இல்ல இது எல்லாத்தையும் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் நாற்கரத்தின் பரப்பு மட்டுமாவது பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாற்கரத்தின் பரப்புனா குவாட்ரிலேட்டர், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பாத்துக்கோங்க. சாப்டர் 7ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் அந்த 7.3 and 7.4 இந்த ரெண்டு எக்ஸசைஸை மட்டுமாவது பாத்துக்கோங்க. சாப்டர் 8ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்றது பாருங்க, ப்ராபபிலிட்டில எல்லாத்தையுமே பாருங்க. இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க ஒமிட் பண்றதுனா 6th சாப்டர் ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் 7th சாப்டர்லயுமே வந்து ஒமிட் பண்றோம் அப்படின்னா அந்த 7.1 7.2 ஒமிட் பண்ணிடலாம். 3rd சாப்டர் வந்து ஃபுல்லாவே பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிச்சீங்கன்னாவே டெஃபினெட்லி நான் சொன்ன 50 out of 50 ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் யூனிட் எக்ஸசைஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே.